சீமான், உனக்கு தான் சத்தியமாக சொல்கிறோம். நீ பேசினா ஒரு பேச்சில் ஒரு கொள்கை இருக்குன்னு நினச்சேன்டா எவ்வளோ நாளில். அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை 41 பேருக்கு நிம்மதியாக தூங்கிடுவியா? நான் கேட்கேன், நிம்மதியாக தூங்குவியா? இதே இந்த போராட்டம் தூத்துக்குடியில் அதாவது ஸ்டன்லைட்டுக்கு போராடினாங்க. அந்த இடத்துல 91 பேர் துப்பாக்கி சூடு இறந்தாங்க. அதே கவர்மெண்ட் போஸ்டிங் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதானவங்க தெரியல. இதே சாத்தான் குளத்தில் அப்பா மகனை 2 பேர்த்து லாக்அப் டெத்து பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு டிஎன்பிசிக்காரங்க யாருன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா 2025 காவலர் அஜித் அவர்கள் மரணத்திற்கு அவங்க தம்பிக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்க. அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு டிஎன்பிசி உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல 41 பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு தவறாக தெரிஞ்சிருச்சு. டேய், வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? டே, நீ கத்தனாலையும் ஒரு கொள்கையோடு கத்துறான் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் சீமான். இப்போதான் தெரியுது நீ பொட்டிக்காக தான் கத்தியிருக்க அப்படின்ட்டுடா. டேய், நான் ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் மக்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்கு? ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கியா? ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர்? எப்பயுமே சொல்கிறோம் சீமான், நீ வாய்ப்பே கிடையாது. நீ கத்தனாலையும் ஒரு கொள்கையோடு தான் கத்துறான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீ பொட்டிக்காக தான் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. எவ்வளோ இதுலேயும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கோ. நீ அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே கூட ஒன்று ஜால்ரா சக்க வச்சு நிற்கிற பற்றியா? அவனால் தான்டா நீ ஒழிஞ்சு போகிறதுக்கு காரணமே பாதி. என்ன நீ எல்லாம் பேசுறியா தமிழ்நாட்டில்? கேவலண்டா, மானம் கேட்டவனே.